ப்ரோ உங்க பேரு? என் பேர் வந்து அஜித் ஆபிரகாம். அஜித் ஆபிரகாம். எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலி. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் கங்கைகொண்டல டிபி சோலார்ல ஒர்க் பண்றேன். சமூகம் பெரிய இடமோ? பெரிய நீங்க நினைக்க மாதிரி இல்ல, அங்க கான்ட்ராக்ட் தான். சரி, ஓகே. ஏதோ ஒரு ஒர்க்கு. ஓகே. உங்களை கல்யாணம் ஆயிடுச்சா? முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகல. அப்ப கரெக்டா தான் இருக்கும். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. உங்களை கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தகுதின்னு ஒண்ணும் இல்ல, பொண்ணா இருந்தாலே போதும். இல்ல இப்ப இருக்க காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. சரி. அது என்னைய மாதிரி கொஞ்சம் அழகான ஆட்களுக்கு அதை விட ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன் உங்களுக்கு முடி மட்டும் தாங்க இல்ல, வேற எல்லாம் இல்ல முடி மட்டும் இல்லைன்னா அதனால அது நிறைய பிரச்சனை இருக்கலாம். இப்ப என்னன்னா முடியலங்கிறதுனால நிறைய பக்கம் நம்ம பொண்ணு பார்க்க போவோம். அதனால மத்த பசங்களே மாதிரி நம்ம அவங்க கமிட்டடா எல்லா பக்கம் சுத்துவானுங்க. நம்ம அப்படி சுத்த முடியாது. அவன் ஆளை வச்சுட்டு சுத்துவானுங்க. நம்ம பார்த்தோம்னா நம்ம போய் பேசினாலே எல்லா பிள்ளைங்களும் ஃபர்ஸ்ட் அண்ணன்றுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு இன்சிடென்ட் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே. நீங்க உங்க பாதிப்பு இங்க இப்படி இருக்கனால நான் கேக்குறேன். இந்த விஷயத்தினால நான் இந்த இடத்துலலாம் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்னா அது எந்த இடம்? நிறைய இடத்துல அவமானமா தான் இருக்கும். அதாவது நார்மலா ஒரு போட்டோவே ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா பக்கம் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு நல்லா லைட்டிங் ஏரியால போய் நின்று எடுத்தாலும் அந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து அந்த கிளார் பிரச்சனை இருக்கும். ஃப்ரண்ட்ல நின்று ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம்னா ஃப்ரண்ட்ல நின்று நம்மளால எடுக்க முடியாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ நான் ஒளிஞ்சு அப்படி இருந்த மாதிரி இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த முடி இல்லாதனால நீங்க சந்தோஷப்பட்ட விஷயம் இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற நல்ல வேலை முடி இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்க என்னன்னா கமிட்டட் ஆகாம தப்பிச்சிட்டேன். ஆமா, அவனுக்கு பொண்ணு கிடைக்கல, கமிட்டட் ஆயிருக்கேன். முடியிருந்தா கமிட்டட் ஆயிருப்பீங்க. கல்யாணமா கல்யாணம் முடிச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் அது இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. ஃப்ரீயா இருக்கீங்க. ஆமா, ஆனா ஃப்ரீயா இருக்க மாதிரி தெரியல. மனசுக்குள்ள நிறைய ஏக்கம் இருக்குது. பட் ஆனா அது இருந்தாலும் அந்த முடி தடுத்துட்டு இருக்கீங்க. அது ஒரு வழியோட கூட ஒரு சுகம் மாதிரி ஒண்ணு டிஃபரெண்டா போயிட்டு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிடும்.